vibes. Welcome to the world of franchise cricket. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பாசிபிள் பைஸ் ஓவர்சி ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் பேட்டர்ஸ், பர்டிகுலர்லி ஹிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரில் மேக்ஸிமம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன யார் யார் இருக்கான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிறிஸ் க்ரீன், எல்லா இடத்துலையும் கிறிஸ் க்ரீன் சொல்லியிருக்கேன். கேமரான் க்ரீன் ஆப்வியஸ்லி அவர் வருவாருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தா க்ரீனை எடுக்க முடியாது. ஏன்னா கொல்கத்தாக்கும் அந்த நீட் இருக்குது. கொல்கத்தா இல்லாமல் வேறு எந்த டீம்ஸுமே அது காம்படிட்டும் பண்ண முடியாது. அப்படியே அவர் 18 க்ரோஸ்குள்ளே கிடச்சாலும் லக்னோ மாதிரியான ஒரு டீம் வந்து 22 வச்சுருக்காங்க. அங்கேயே ஒரு சூட் ஆவார் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டராக உள்ளே வந்தா. பட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதே ஒரு பவுலராக கிடையாது, ஒரு பேட்ஸ்மேனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது கூட மிஸ்டேக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த ட்வீட்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஆப்வியஸ் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஆஷஸ் முடிக்கணும், T20 வேர்ல்ட் கப் இருக்கு. அதை தொடர்ந்ததுக்கப்புறம் தான் அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றதே தெரிய வரும். நாளைக்கு அவர் குவைட் அ பிட் ஒரு பெரிய ப்ரைஸ்க்கு போகலனாலும் சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா கேகேஆரும் சரி சிஎஸ்கேவும் சரி அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர், அதை தாண்டி ஒரு ஃபுல் ஃபிட்னஸாக இருப்பாரா, அடுத்த 3 வருஷம் இந்த பிளேயர் நம்மளுக்கு ஆடுவாரா, ஒரு கேரண்டீடான ஒரு ஸ்லாட்டாக இருப்பாரான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் சிஎஸ்கேவும் சரி கேகேஆரும் சரி. ஆனால் லக்னோ 22 வச்சுருக்காங்க, 22 க்ரோஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஆல் அவுட்டாக 20 வரைக்கும் கூட போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே அவர் சூட் ஆவார். பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக இவர் தான் இருப்பார். அதை தொடர்ந்து ஜேசன் ஹோல்டர் ஆப்வியஸ்லி எஸ்எல் ரிட்டையர் ஆகிட்டார். மேக்ஸ்வெல்லும் நான் இந்த வருஷம் ஐபிஎல்லில் கலந்துக்கல அப்படின்ற ஒரு இதனால நவுந்துட்டார். ஆப்வியஸ்லி ஜேசன் ஹோல்டரை பொறுத்தவரை ஜேசன் ஹோல்டர் நிறையா ஃப்ரான்ச்சைஸிக்கு இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காருங்க. பர்டிகுலர்லி ராஜஸ்தான் ராயல் தான் அவர் கடைசியாக ஆடினது. அங்கே இருக்கும்போதும் குவைட் அ பிட் நிறையா சேஞ்சஸ் பண்ணாங்க, இன் அண்ட் அவுட்டாக இருந்தார். பட் சர்ப்ரைசிங்லி அவர் ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஆடினார். ஒரு நல்ல கெரிபியன் ஃபாஸ்ட் பவுலராக 6 feet 7 inches இருக்கார். ஸோ நல்லா ஹோல்டு டெத்தில் நல்லா போட்டார், ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்தாரு. அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலே 2013 2021 2013 ஆடினார், 2014 ஆடினார், 2015 வாங்கலை யாருமே, 2016 ஆடினார், 2020 ஆடினார், 2021 தான் கடைசியாக ஆடி இருக்கார். அப்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங்கில் 18, அதாவது 118. பவுலிங்கில் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 2021 தான் அவரோட பெஸ்ட் ஐபிஎல்லாக கூட இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெரிய விக்கெட்ஸ் கிடையாது. ஆனால் 2021 ஒரு 4 for 52 ரன்ஸ் கொடுத்து, அது இல்லாமல் ஒரு நல்ல எக்கனாமி 7.75. இதை தொடர்ந்தும் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 8 மேட்ச் தான் ஆட வச்சாங்க, 8 மேட்சும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் வைஸும் சரி அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 2021 47. ஓகே, ஒரு டவுன் த ஆர்டர் வந்து அடிக்கக்கூடியவர், ஒரு டெத்தில் போடக்கூடிய. ஆனால் இப்போ 2021 பார்த்த ஹோல்டர் கிடையாது. 2025 2026 ஆட போகிற டீமில் சென்னை மாதிரியான இருக்கிற ஃப்ரான்ச்சைஸும் சரி மற்ற ஃப்ரான்ச்சைஸுக்கும் 2026 இருக்க ஹோல்டர் செம்ம பெனிஃபிஷியலாக இருப்பாருங்க. டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்காரு. எந்தெந்த டீமுக்கெலாம் டெத் ஓவர் கன்சர்ன் இருக்கோ, ஒரு டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் தாண்டி டவுன் த ஆர்டர் வந்து ஓரளவுக்கு பேட் ஸ்விங் இருக்க ஒரு பிளேயராக மாறிட்டாருங்க. ஸோ இவர் ஒரு குவைட் அ பிட் சிஎஸ்கே வாங்கினா கூட சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா டெத்தில் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக சிஎஸ்கே போவாங்க. இதை தொடர்ந்து தர்ஷன் ஷானக்காவை பொறுத்தவரை பெரிய பிட் கிடையாது, பேஸ் ப்ரைஸில் எடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் வருவார். ஆனால் போவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயினில் ஆடுவாரான்னு கேட்டால் அது டவுட்டு தாங்க. ஆனால் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக நல்ல ஒரு பிளேயர், பேட் ஸ்விங் நல்லா இருக்குது, நல்ல ஸ்ட்ரைக் ரேட், 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருக்காரு 2023. 2024 யாருக்கும் ஆடல. பட் பவுலிங்கில் பார்த்தா ஐபிஎல்லில் பெரிய ஸ்டாட்ஸ் கிடையாது. பவுலிங்கில் 3 மேட்ச் ஆடி இருக்காரு, விக்கெட்ஸ் இல்லை, நல்ல ஒரு எக்கனாமின்னு சொல்ல மாட்டேன், எக்கனாமிக்காக 3 மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த 3 மேட்ச்லேயும் பெருசாலாம் பவுலிங்கில் பெருசாக பண்ணல. இதை தொடர்ந்து ஆரோன் ஹார்டி எதுக்குள்ளே இப்படி வராருன்னா, டிஎஸ்கே அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் எம்எல்சியில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸுக்கு ஆடிட்டு இருக்காரு, கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லீக்ஸ்லேயும் நல்லா
பிபிஎல்லாம் நல்லா போட்டுட்ருக்காரு, குவைட் த பெஸ்ட், ஒரு 140 கிளக் பண்ணுறாருங்க. பட் ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆல்ரவுண்டராக என்னால் பார்க்க முடியாது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். கேமரான் கிரீனும் அப்படி தான், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கிற ஒரு கமாடிட்டி இருக்குது. ஆனால் ஒரு பேட்ஸ்மேனாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யஷ்வந்த் ஷனக்காவும் அதே மாதிரி தான், ஹோல்டரும் அதே மாதிரி தான், ஆரன் ஹார்டியும் அதே மாதிரி தான். அதை தொடர்ந்து அடுத்து வர பிளேயர் வேன் முல்லர் ஒரு சர்ப்ரைஸ் தான். எஸ்ஆர்எச் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஒரு குவைட் பிக் பேக்கப்னு சொல்ல மாட்டேன், மெயினில் ஆடலாம். நல்ல ஒரு கேலிபர் உள்ள பிளேயர் தான். பட் ஏன் சான்ஸ் கிடைக்கலன்றப்போ, அவரோட நல்ல ஒரு கேலிபர் இருக்க பிளேயர் இருக்காங்கன்றப்போ அவரை ரெக்கனைஸ் ஆகலை. பெரிய ஸ்டாட்ஸ் இல்லை, உண்மையாக பெரிய ஸ்டாட்ஸ் கிடையாது. 2025 ஒரே ஒரு கேம் தான் ஆடினார். ஹையஸ்ட்டு ஸ்கோரே 9 தான். 16 எக்கனாமி இருக்குது. பட் ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரு 4-5 மேட்சஸ் தேவைப்படும். சென்னை மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பேக்கப்புக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவள் தான் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் சென்னை பாசிபிளாக இந்த 5 பேருக்கு அவங்களோட சர்க்கிளில் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஹோல்டர் க்ரீனை அவங்க ஆப்ஷனில் தான் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் ஹோல்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் யார் யார் வரான்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி மேக்ஸ்வெல் இல்லை, அந்த ஸ்லாட்டில் லியம் லிவிங்ஸ்டன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருப்பார். லியம் லிவிங்ஸ்டன் ஒரு ஹிட்டருங்க, ஒரு 170 வச்சுருக்காருங்க ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆஃப் ஸ்பின்னும் போடுறாரு, லெக் ஸ்பின்னும் போடுறாருன்றப்போ நிறைய டீம்ஸ் லக்னோ கண்டிப்பாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. லக்னோவுக்கு க்ரீன், லிவிங்ஸ்டன், அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் எப்படின்னா எங்களுக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஆப்போசிட் டீம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னா 25 வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்க்கு போக வாய்ப்பு இருக்குது. லக்னோ ஆப்வியஸ்லி லக்னோ அவங்களோட கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டாப் ஆர்டர் ஃபுல்லாக பேட்ஸ்மேன் ஃபாரின் ஹிட்டர்ஸாக வாங்கி அடுக்கிறதுக்காக வாய்ப்பும் இருக்குது. எல்லாத்துலேயுமே லக்னோ ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க. சென்னை கேட்காருன்னு பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் லக்னோ ஆல் அவுட்டாக போய் சும்மா கூட எடுத்து உள்ளே வச்சிக்கக்கூடிய பிளேயர்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து லிவிங்ஸ்டன் சென்னைக்கு சரியாக சூட் ஆவாருங்க. சென்னையை கிரவுண்டில் ஒரு ஹிட்டரு பவர் பிளேயில் போட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பவர் பிளேயில் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்லையும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு ஹிட்டராக ஒரு 2 6 3 6 டக்குன்னு கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டி பிளேயருங்க அவர். அதை தொடர்ந்து அக்கில் ஹுசைன் நிறைய கேட்டுட்டோம். ஏன்னா சிஎஸ்கே அக்கில் ஹுசைன் போகிறாங்கன்னு. ஆனால் ஒரு 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் இல்லை, சரி இன்றைக்கி ஸ்பின்னராக பார்க்கணும், ஒரு ஆல்ரவுண்டரே வச்சுப்போம். பட் ப்ரூவனாக ஆல்ரவுண்டரான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு T20லேயே. அவரோட T20 கரியர்லேயே ஒரு நல்ல 50னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் எம்எல்சியில் ஆடும்போது தான் 25 balls 57 என்னமோ சம்பர் அடித்தார். ஒரு ஹிட்டராக இப்போ கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதுக்காக சிஎஸ்கே அது க்ரோத் த்ரூ பண்ணுவாங்க. ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்து போட்டுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினில் ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்கு சிஎஸ்கே போக மாட்டாங்க. அதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஒரு ஷயத் கோபால் மாதிரி ஒரு ப்ரூவன் இந்தியன் பிச்சர்ஸில் போடக்கூடிய ஒரு கமாடிட்டியை விட்டுட்டு அவங்க ப்ரூவன் கமாடிட்டிக்கு அன்ப்ரூவன் கமாடிட்டியான அக்கில் ஹுசைனுக்கு போவாங்களான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் இன்னும் தெரியல, ஐபிஎல்ல பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்கில் பவுலிங்கில் பவர் பிளே பவுலராக இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கார். இதை தொடர்ந்து மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட்டர் செம்மையாக பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு, செஞ்சுரி அடிச்சிருக்காரு, விசாகப்பட்டினத்தில் சூப்பராக ஆடினார். அதெல்லாம் தாண்டி ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக இருப்பார். ஈவன் சில டீம்ஸ் இவரை டார்கெட் பண்ணுவாங்க. லைக் குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது, ஏன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர்ன்றனால. அதை தாண்டி ஒரு பேக்கப் ஆப்ஷனாக ராஜஸ்தானோ இல்லை டெல்லியோ போக நிறைய வாய்ப்பு வச்சுருக்குங்க. ஏன்னா ஒரு பேக்கப்பாக யாருக்கு பேக்கப்புன்னு என்னால் பர்டிகுலராக சொல்ல முடியல. டெல்லிக்கும் டவுட்டு தான், ஏன்னா டெல்லிக்கு ஸ்டப்ஸையும் ஸ்டார்க்கையும் தான் மெயினாக ஆடுறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு அகெயின் எஸ்ஆர்ஹெச்சே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மும்பை சான்ஸ் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. சென்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சென்னை மைக்கேல் பிரேஸ்வெலுக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து ஜார்ஜ் லிண்டே குவைட் அ பிட் ஜடேஜா இல்லைன்றப்போ அங்கே ஜார்ஜ் லிண்டே மாதிரியான ஒரு பிளேயர் ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காருங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்க ஒரு சில பிளேயரில் சாந்தனர் அப்புறம் இவரை தான் நான் பார்க்குறேன். நல்லா போடுறாரு, ஒரு பேட்டிங் ஆப்ஷன், குயிக் டவுன் த ஆர்டர் அடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு பிளேயர் தான். அக்கில் ஹுசைனும் அப்படி தான், பட் இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்தியாவில், அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ அந்த கமாடிட்டியில் அந்த கேட்டகரியில் அக்கில் ஹுசைனை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அது டெக்ஸஸில் ஆடுறாருன்றதுக்காக வேணால் இருக்கலாம். அதை தொடர்ந்து கூப்பர் கான்லி இப்போ தான் நேற்று தான் பிக் பேஷ் லீக்கில் ஒரு செஞ்சுரி அடித்தார். மார்வுலஸான பேட்டிங், ஒரு பிளாஸ்ட் கொடுத்தாரு.
அகெயின் ஏஷியன் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் அடிக்கிறாருன்றப்போ இங்கே அதை பண்ண முடியுமான்றது தான் ஒரு டவுட்டாக இருக்கும். அதை தாண்டி ஒரு ஃபெய்த் வச்சு எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுக்கலாம். ஏன்னா டவுன் த ஆர்டர் ஏதாவது ஒரு 2-3 கண்டிஷனில் இவர் நம்மளுக்கு செட் ஆவாருன்றப்போ அங்கே அவரை யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே அவரை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியும், இவர் எப்படி கொண்டு வரணும், எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இவரும் ஒரு ஆப்ஷனாக இருப்பார் சென்னைக்கு. அதோட பேட்டர்ஸ் அண்ட் ஹிட்டர்ஸ் பார்ப்போம். மெயின்லி ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ஷனில் டேவிட் மில்லர் தான் இருக்கார். மில்லர் டவுன் த ஆர்டர் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபினிஷராக பண்ணிகிட்டு இருக்காரு. 2-3 சில வருஷங்களாக பண்ணிட்டு இருந்தார். குஜராத் டைட்டில் அடித்த வருஷம்லாம் இவர் தான் நிறையா மேட்சஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் அடிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு வருவாருங்க. செம்மையாக பண்ணார், பெர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் மெகா ஆக்ஷன் லக்னோ வாங்கினாங்க. லக்னோ வாங்கினப்போ இடம் இல்லை, ஆப்வியஸ்லி பூரன் அண்ட் டாப் ஆர்டராக மக்கரமும் சரி மார்ச் ஆடுறதுனால இடம் இல்லை. இப்போ குஜராத் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சென்னை மாதிரி ஒரு இன்கேஸ் நம்ம மேலே பார்த்து ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரோ இல்லை அவங்க ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரோ கிடைக்கலன்னா சப்போஸ் இல்லை ஒரு பேக்கப் ஆப்ஷனாக பிரேஸ்வெலுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக மில்லர் எடுக்கவோ வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா செட் ரொம்ப 3 to 4 செட்ஸ்க்கு அப்புறம் தான் வரான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் செட்டில் வராரா பேட்டர்ஸ்? ஆமாம், பேட்டர்ஸில் தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு ஒரு பாசிபிள் பையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டவுன் த ஹார்டர் ஒரு ஹிட்டருக்காக போயிடுவோன்னு போனால் மில்லர் தான் அவரோட ஒரே ஆப்ஷனாக இருக்கும் சென்னைக்கு. அதை தொடர்ந்து பெவான் ஜேக்கப் செம்மையாக ஆடி இருக்காரு, ஆனால் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஓகே, ஒரு நல்ல நியூசிலாண்ட் பிளேயர் அப்படின்றத பேக்கப்பாக டெவால் பிரேஸ்க்கு ஒரு பேக்கப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து மெயினில் ஆடுறவங்களாம் இவங்க இருக்க மாட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அவரே சொல்லிட்டாருங்க, சம்மரில் நான் 4 மேட்சஸ் தான் அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னு. ஸோ குவாய்ட் பேர் சென்னை வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டரில் ஆட வைக்க முடியாது. ஒரு பேக்கப் அகெயின் பேஸ் ப்ரைஸில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அகெயின் டிம் ஸ்டைஃபர்ட் ஒரு மாரில் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. சும்மா வட்டை கிளப்பியிருக்காரு. நேற்று தான் நாளைக்கு ஆக்ஷன்ற ஒரு ஞாபகம் வந்துருச்சு போல், அதனால் அடிச்சு கிழிச்சிருக்காரு. ஓகே, சென்னைக்கு போவாங்களான்னு கேட்டால் மேபி போகலாம். ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்து ஷஃபிள் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வந்தால், ஏன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக இந்தியன், அந்த நிலமையில் போக வாய்ப்பு இருக்குது. ஃபின் ஆலனும் அப்படி தான் ஒரு ப்ரூவ் பண்ணுறாருங்க. ஆனால் என்னென்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கார், ஆனால் நான் அடிக்கிற மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஆனால் டிம் சைஃபர்ட்டுக்கு டெல்லி ஒரு சான்ஸ், ஒரு கீ போவாங்க. டெல்லி ஆர் கேகேஆர் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ செஞ்சுரி வேறு அடிச்சு இருக்கன்னு ஒரு நோட் கொடுத்துருக்காரு. அது தொடர்ந்து ஃபாஸ்ட் பவுலிங் கேட்டகரி தான் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சென்னை நிறையா பவுலர்ஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய சில பவுலர்ஸ்க்கு பிட் பண்ணவே நிறையா வாய்ப்பு இருக்குது, வாங்கவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வாங்காமையும் போகலாம். ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் கிளீசன் பவர் பிளே பவுலர், மிடில் ஆர்டர் பவுலர், அது இல்லாமல் டெத்தில் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு டீசெண்டான ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு குவிக் போடுவார், நல்ல ஒரு பவர் பிளே பவுலர், செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு இப்போ ILT20லையும். அது தொடர்ந்து ஜேசன் பெஹரண்ட் ஒரு லெஃப்ட்டு ஸ்விங் அப் த ஆர்டர் அப் த பவர் பிளேயில் நல்லா ஸ்விங் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் மெயின்லி சொல்லணும்னா நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாருங்க. அந்த கேட்டகரியில் வேணால் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஆண்ட்ரிக் நார்க்கியாவை பொறுத்தவரை பெரிய கிரவுண்ட்ஸில் சூட் ஆவார். ஏன்னா இங்கே சென்னை மாதிரி ஒரு கிரவுண்டில் இல்லை ஒரு டெல்லி மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்டில் இவரை இவர் போகிற ஃபாஸ்ட்டு டாப் ஏஜ்னாலே 6 போயிடுச்சு. ஒரு லக்னோ டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலர் நீடில் இருக்காங்க. பட் சென்னை போவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கலாம், போகலாம். அதை தொடர்ந்து கஸ் அங்கிட்சன் எனக்கு தெரிஞ்சு சென்னை போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சென்னைக்கு தேவையான ஒரு டெட் பவுலிங் எலிஸை டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், அங்கே இவர் வருவாருன்றப்போ இவரை மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அங்கே யூஸ் ஆவார். ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்ல மாட்டா, ஒரு ஆல்ரவுண்டராக தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பட் ஃபாஸ்ட் பவுலிங் கேட்டகரிக்குள்ளே தான் வருவார் ஒரு பவுலராக பார்க்குறப்போ. ஏன்னா கொல்கத்தாவுக்கு ஒரு வாட்டி வாங்கினாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக, பட் பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு பெரிய ஸ்டாட்ஸ் கிடையாது, ஆனால் நல்ல எக்கனாமி வச்சுருக்காரு, 7 பாயிண்ட் கீழே. டெட் பவுலிங் தான், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவ்வளோவா இல்லை, பட் டீசெண்டான பேஸ் வச்சுருக்காரு. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் எலிஸ்க்கு பேக்கப்பாக. ஷமா ஜோசப் ஒரு வேஸ்ட் பண்ணிட்டாங்க லக்னோ. சும்மா வாங்கி வச்சு கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருந்தால் ஓரளவுக்கு ஒரு ரெகுலர் இம்பேக்டாக ரெகுலர் ஸ்குவாடில் இருந்திருப்பார். பட் சென்னை மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவர் யூஸ் பண்ணால், இன்கேஸ் எலிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணால், இல்லை டபுள் ஃபாஸ்ட் பவுலர்
ஒரு குவிக் இருக்குங்க, நல்ல ஒரு இன்னும் அவர் கொஞ்சம் அந்த லைன் அண்ட் லென்த்தை கரெக்ட் பண்ணி எங்கே போடணும்னு அந்த ஒரு திறமை வந்துருச்சுன்னா இவர் நிறைய பண்ணுவாருங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு செமையாக ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காருன்றப்போ ஒரு ஒரு ஐஸ் இருக்கும் கண்டிப்பாக ஆக்ஷனில் சென்னைக்கு இவர் மேலே. அதை தொடர்ந்து பத்தி ராணாக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் அதோட சான்ஸ் மற்றவங்கிட்ட எப்படி இந்த பர்ஸ் இருக்கோ இவங்கக்கிட்ட எவ்வளோ அந்த பர்ஸ் இருக்கோன்றதை பொறுத்து மட்டும்தான். ஏன்னா பத்திரானாவை பொறுத்தவரை அவர் இன்னும் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணலங்க, அதே ஆக்ஷன்லாம் இருக்காரு, இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது. ஈவன் அவர் அன்சோல்டாக போனாலும் அது சர்ப்ரைஸ் பட மாட்டேன். பட் கேகேஆர் அவங்களுக்கு போவாங்கன்னு ஒரு இன்ட் மாதிரி இருக்குது. பட் எனக்கு தெரியலைங்க, அவர் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு தான் வராரு. இன்கேஸ் அவர் ஆக்ஷனையும் ஃபிட்னஸையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸில் அந்த பழைய ஃபிட்னஸ்க்கு வந்தார்னா அவர் 13 crores ஏன்டா விட்டோம், ரீட்டைன் பண்ணியிருக்கலாமேன்னு கூட சென்னை ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஈவன் கேகேஆர் போய் அங்கே பிராவோ திருப்பி அந்த பழைய ஆக்ஷன் பழைய ஃபிட்னஸ்க்கு வந்தாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்னை இன்கேஸ் கம்மி ப்ரைஸ் தான் வாங்கி போடுவாங்க. அவங்க அந்த பிளட் ரிலேஷன் மாதிரி தான் சென்னைக்கும், ஒரு வாட்டி எங்களுக்கு ஆடிட்டிங்கன்னா அந்த இதை விட மாட்டோன்ற மாதிரி தான். அட் லாஸ்ட் ஜெரால்ட் கோட்ஸே ஒரு குவிக் இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்சியாக எந்த மேட்சுமே ஆட மாட்டார், இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான். பட் அகெயின் ஜேஎஸ்கே ஆடி இருக்காருன்றப்போ ஒரு 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 பேக்கப்பாக யோசிக்கிறப்போ வாங்க வாய்ப்பு இருக்குது, கம்மி ப்ரைஸ் தான்றப்போ வாங்க வாய்ப்பு இருக்குது. இது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அன்டில் தென் பாய் பாய், திஸ் இஸ் கிரிக் வைப்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.